Hi friends, வணக்கம். இது உங்கள் தமிழ் ஒண்டர் சேனல். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம நார்மலா நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படினா டேட்டா கேபிள் இல்லனா ஷேரிட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நம்மளுடைய பிசில வந்து இன்ஸ்டால் பண்ணி சோ அதன் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் அல்லது டேட்டா கேபிளை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். சோ இதுக்காக நீங்க வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, டேட்டா கேபிள் யூஸ் பண்ண தேவையில்ல. சோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஈஸியா நம்மளுடைய ஃபைலை வந்து ஈஸியா நம்மளுடைய சிஸ்டத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ அது எப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய மொபைல்ல Play Storeல இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இத வந்து 100 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அதை நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல்ல டிஃபால்ட்டாவே இருக்கு அப்படினா நீங்க வந்து அப்டேட் வெர்ஷன் கேட்டுச்சு அப்படினா இந்த அப்ளிகேஷனை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. சோ அப்டேட் பண்ணவங்களும் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணவங்களும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. சோ ஓபன் பண்ணீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல நிறைய இது மாதிரிலாம் இருக்கும். சோ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ இந்த பிசிக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் போங்க. சோ செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பர்சனல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இருக்குது. சோ நான் ஏற்கனவே ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். சோ ஆஃப் பண்ணி இருந்துச்சு அப்படினா நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. சோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசில இந்த வைஃபைவை நீங்க என்ன பண்ணிக்கணும், கனெக்ட் பண்ணிக்கணும். சோ நான் என்ன பண்றேன், என்னுடைய பிசில இந்த வைஃபைவை நான் என்ன பண்றேன், கனெக்ட் பண்றேன். சோ கனெக்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இப்போ சோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்தரா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய மொபைல்ல இந்த அப்ளிகேஷனை நீங்க என்ன பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா இங்க மேல 3 டாட் மார்க் இருக்கு பாத்தீங்களா, இது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் மேனேஜர்னு இருக்கும். சோ ரிமோட் மேனேஜரை நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. ரிமோட் மேனேஜரை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இது போல வந்துரும். சோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, டர்ன் ஆன் பண்ணுங்க. டர்ன் ஆன் பண்ணீங்க பாத்தீங்கன்னா இங்க இன்புட் அட்ரஸ் ஒன்னு வந்திருக்குது. சோ இந்த அட்ரஸை நீங்க என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த அட்ரஸை என்னுடைய பிசில வந்து நான் என்ன பண்ண போறேன், இன்புட் பண்ண போறேன். சோ இது எப்படி இன்புட் பண்ணனும் அப்படினா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய பிசில நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மை கமெண்ட் ஓபன் பண்ணுங்க. மை கமெண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க திஸ் மை பிசி ன்னு இருக்குது. சோ திஸ் மை பிசி ன்னு இருக்கு பாத்தீங்களா, இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஆல் நெட்வொர்க் லொகேஷன் இருக்குது. சோ இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இது போல வரும். சோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா choose a customer network location இருக்கா. சோ இத நீங்க என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. சோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய இந்த இன்புட் அட்ரஸை நாம என்ன பண்ண போறோம், இங்க டைப் பண்ண போறோம். நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய இன்புட் அட்ரஸை என்னுடைய பிசில நான் வந்து டைப் பண்ணிட்டேன். சோ நீங்களும் டைப் பண்ணிட்டு கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. சோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு இது போல வந்துரும். சோ இத நீங்க கிளிக் எடுத்து கொடுத்துட்டு சோ மொபைல் நேம் ரெட்மினா ரெட்மின்னு கொடுத்துக்கறேன். சோ நெக்ஸ்ட் கொடுக்கறேன். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெட்மினே கொடுக்கறேன். சோ உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, டைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ டைப் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படினா ஓகே, இங்க ரெட்மி நேம் வந்துருச்சு. சோ ஃபர்தரா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபினிஷ் பண்ணுங்க. சோ பாருங்க இங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லொகேஷனை பாத்தீங்க அப்படினா இங்க ரெட்மின்ற ஒரு ஆப்ஷனே வந்துருச்சு. சோ இந்த ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஃபைலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கு வந்துருச்சு. சோ இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்த ஃபைல் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் காப்பி பண்ணி உங்களுடைய சிஸ்டத்துக்கு டைரக்டா மூவ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மிக ஸ்பீடாவே வந்து காப்பி ஆகுது. சோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க. சோ இந்த தகவலை வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கட்டும்.